கல்லீரல் நம்ம உடலோட ரொம்ப ரொம்ப அற்புதமான உறுப்பு. கிட்ட நம்ம உடல்ல 500 வேலை கல்லீரல் செய்யும். அதனால் கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். கல்லீரல் நம்ம உடலோட கெமிக்கல் ஃபேக்டரி. பித்த நீர் கல்லீரலில் தான் போய் உற்பத்தி ஆகும். கல்லீரல் பாதி வெட்டினா கூட தானா வளர்ற தன்மை இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உறுப்பு. அது போக நம்ம வாழ்க்கை முறை நோய் அமக்கிறதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு சாப்பிட்ற மாத்திரை மருந்துனாலும் கல்லீரல் இது ஒரு வகையில் பாதிக்கும். கல்லீரல் நம்ம உடலோட கேட் கீப்பர். இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா அது கல்லீரலில் போயிட்டு தான் பிளட்டில் போகும். இந்த மாதிரி இரவு உணவு நேரமாக முடிக்கும் போது கல்லீரல் நம்ம உடலோட தாய் உறுப்புக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். நல்லா ரெஸ்ட் கிடைக்கும் போது மீதி உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே ஆரோக்கியமா வாழணும், எல்லாத்துக்கு நல்லது நடக்கணும், யாருக்கும் இந்த விதமா துன்பம் வரக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்துல 2 சந்தோஷம்தான் இருக்கு. முதல் சந்தோஷம் ஆரோக்கியமான உடல். 2வது சந்தோஷம் கரெக்டான நேரத்துக்கு நல்லா தூக்கம், ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப். மீதி ஆறையில் பாக்கி எல்லா சந்தோஷம் வந்தாச்சு. கல்லீரல் நம்ம உடலோட ரொம்ப ரொம்ப அற்புதமான உறுப்பு. கிட்ட நம்ம உடல்ல 500 வேலை கல்லீரல் செய்யும். அதனால் கல்லீரல் ஆரோக்கியமா இருந்தாதான் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்க முடியும். கல்லீரல் உடம்புல இருக்க கழிவு பொருட்கள் எல்லாம் ஃபில்டர் பண்ணி வழியே அனுப்புது. கல்லீரல் நம்ம உடலோட கெமிக்கல் ஃபேக்டரி. பித்த நீர் கல்லீரலில் தான் போய் உற்பத்தி ஆகும். உற்பத்தியாகி பித்த நீரில் போய் ஸ்டோர் ஆகும். நமக்கு தேவைப்படும் போது யூஸ் ஆகும். அது போக உடம்புக்கு தேவை நிறைய புரோட்டீன் கல்லீரலில் உற்பத்தி ஆகும். அதில் முக்கியமான இருக்கு அது போக நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற உணவுல வர குளுக்கோஸ் கிளைகோஜனா மாதிரி கல்லீரலில் போய் டிபாசிட் ஆகும். கல்லீரலில் போய் ஸ்டோரேஜ் ஆகும். நம்ம விரதமாக இருக்கும்போது, சாப்பிட்டாம இருக்கும்போது அந்த கிளைகோஜன் 2வது குளுக்கோஸா மாதிரி நமக்கு எனர்ஜி கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இருக்க காலகட்டத்தில் நம்ம 6 மணி 7 மணி போல சாப்பிட்டு ஆரம்பித்தா நைட் 10, 11, 12 வரைக்கும் சாப்பிட்டுட்டே இருப்போம். சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் காலம் கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்டும் போது நம்ம கல்லீரலில் ஸ்டோரேஜ் ஆன ஃபேட் செலவாகாது. அது போக எக்ஸ்ட்ரா கொழுப்பு கல்லீரலில் சேர்ந்துட்டே போகும். கொழுப்பு சேர கல்லீரல் சுருங்கி போய் கல்லீரலில் சின்ன சின்ன கொழுப்பு கட்டி வர ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் தான் ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவரில் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 லிவர் ஃபைப்ராய்ட்ஸ், ஸ்டேஜ் 4 லிவர் சிரோசிஸ், அதுக்கப்புறம் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் வரைக்கும் போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி கல்லீரல் கொழுப்பு ரெடி பண்ணிடணும். கல்லீரல் பாதி வெட்டினா கூட தானா வளர்ற தன்மை இருக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான உறுப்பு. அதனால் இந்த ஸ்டேஜில் கல்லீரல் கொழுப்பு இருந்தால் நல்ல மைண்ட் செட், ஸ்ட்ராங் வில் பவரோட
வாழ்க்கை முறை கரெக்ட் பண்ணி உணவு முறை கரெக்ட் பண்ணி கல்லீரல் கொழுப்பு ரிவர்ஸ் பண்ணலாம். ஏன் கல்லீரல் பாதிக்குது? ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவனுக்கு கல்லீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. அது போக இன்னைக்கு நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவரும் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை. இன்னைக்கு நம்ம உணவில் நார்சத்து உணவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. சிம்பிள் கார்ப்ஸ், ரிஃபைன்ட் கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டான நேரத்துக்கு நல்லா தூக்கம் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் காலம் கிடையாது. எஸ்பெஷலி நைட்டும் லேட் நைட் சாப்பிடும்போது கல்லீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயிரும். அது போக இன்னைக்கு நம்ம உடலுக்கு மண்ணோட தொடர்பு, பூமி தாயோட தொடர்பு, சன் எக்ஸ்போஜரும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற மாத்திரை மருந்தாலும் கல்லீரல் பாதிக்கும். இன்னைக்கு ஒரு தலைவலியாக இருக்கட்டும், ஒரு பல்வலியாக இருக்கட்டும், ஏதோ உடம்பு வலி, நம்ம உடனே ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்றோம். இந்த மாதிரி வழக்கமான பெயின் கில்லர் சாப்பிடும்போது கல்லீரல் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக ஆயிரும். அது போக நம்ம வாழ்க்கை முறை நோய் அமக்கிறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு சாப்பிட்ற மாத்திரை மருந்துனாலும் கல்லீரல் இதோ ஒரு வகையில் பாதிக்கும். கல்லீரல் நம்ம உடலோட கேட் கீப்பர். இந்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா அது கல்லீரலில் போயிட்டு தான் பிளட்டில் போகும். கல்லீரலில் கொழுப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்டாக ஸ்கேன் பண்ணி பணம் செலவு பண்ணாமல் ஒரு டேப் எடுங்க. டேப் எடுத்து உங்கள் தொப்பை மெஷர் பண்ணாங்க. ஜென்ட்ஸ்க்கு 100 சென்டிமீட்டருக்கு, லேடிஸ்க்கு 90 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் இதே ஒரு வகையில் உங்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு இருக்கு. அதுக்காக நீங்கள் பயந்துட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இன்னும் கல்லீரலுக்கு தொந்தரவு கொடுக்காம ஸ்ட்ராங் வில் பவரோட வாழ்க்கை முறை கரெக்ட் பண்ணி உணவு முறை கரெக்ட் பண்ணி நிச்சயமாக கல்லீரல் கொழுப்பு ரிவர்ஸ் பண்ணலாம். கல்லீரல் கொழுப்பு ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சிம்பிளான 4 ஸ்டெப். கரெக்டான நேரத்துக்கு நல்லா தூக்கம், ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப். நைட் 10லேருந்து அதிகாலை 5 வரை ஒரு நல்ல தூக்கம், டீப் ஸ்லீப், ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் வேணும். இந்த தூக்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம வாழ்க்கை முறையில் கொஞ்சம் மாற்றம் கொண்டு வரணும். பகலில் உங்கள் உடலுக்கு ஏதோ மூமெண்ட் கொடுங்க, ஏதோ ஒரு உடல் பயிற்சி பண்ணுங்க. அதோட 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் பூமி தாயோட தொடர்பு வைங்க. ஒரு 1/2 மணி நேரம் சூரிய வழி எடுங்க. அதோட இரவு உணவு தூங்குறதுக்கு 5 மணி நேரம் முன்னாடி முடிச்சுக்கிங்க. இந்த மாதிரி இரவு உணவு நேரமாக முடிக்கும்போது நம்ம தூங்கும்போது டைஜஷன் வேலை கம்ப்ளீட் ஆகிருக்கும். டைஜஷன் வேலை கம்ப்ளீட் மீன்ஸ் டீப் ஸ்லீப் ஆன், ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப் ஆன். இந்த மாதிரி இரவு உணவு நேரமாக முடிக்கும்போது கல்லீரல் நம்ம உடலோட தாய் உறுப்புக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். நல்லா ரெஸ்ட் கிடைக்கும்போது மீதி உறுப்புகள் எல்லாம் நல்லா வேலை செய்வாங்க. அவங்க வேலை செய்கிற திறமை நல்லா இம்ப்ரூவும் எஃபிஷியண்ட்டாக ஆகும். அது போக இந்த மாதிரி இரவு உணவு நேரமாக முடிக்கும்போது கிட்ட 14லேருந்து 16 ஹவர்ஸ் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஆயிரும், விரதமாக ஆயிரும். இந்த மாதிரி விரதமாக இருக்கும்போது நம்மளோட உடல் கல்லீரலில் ஸ்டோரேஜ் ஆன கொழுப்பு, அது போக உடம்புல இருக்க கழிவு பொருட்களை சாப்பிட்டுட்டு அதுலேருந்து எனர்ஜி எடுக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆட்டோஃபேஜி.
இந்த கண்டுபிடிப்புக்கு ஆகியதான் 2016 ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் யோசினோரி ஓசுமி நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அதுக்கப்புறம் நல்லா தூக்கம் வர்றதுக்கு, தூங்குறதுக்கு குறைஞ்சது 2 மணி நேரம் முன்னாடி டிவி, மொபைல், லேப்டாப் பார்க்குறதுக்கு நிறுத்திக்கிங்க. அதுலேருந்து வரக்கூடிய ப்ளூ எல்இடி லைட் நம்மோட பயாலஜிக்கல் கிளாக்கு தொந்தரம் கொடுக்கும். பயாலஜிக்கல் கிளாக்கு தொந்தரம் கொடுக்கும்போது கரெக்டாக மெலட்டோனின் சுரக்காது. கரெக்டாக மெலட்டோனின் சுரக்குனா தான் ரெஸ்டோரேட்டிவ் ஸ்லீப், டீப் ஸ்லீப் வரும். அர்லி டு டின்னர், அர்லி டு பெட், அர்லி டு ரைஸ் நம்ம உடலுக்கு பயாலஜிக்கல் நீடு. 10 மணி போல் தூங்கிக்கிங்க. தூங்குறதுக்கு 5 மணி நேரம் முன்னாடி இரவு உணவு முடிச்சுக்கிங்க. அதிகாலை 5 மணிக்கு எந்திரிச்சிக்கிங்க. இந்த சிம்பிள் டிசிப்ளைன் ஃபாலோ பண்ணும்போது கல்லீரல் இப்போவுமே பாதிக்காது. கல்லீரலில் ஃபேட் இருந்தால் அது தானாக கரைஞ்சிரும். 2வது உணவு. உணவு கரெக்டாக இருந்தால் இந்த மாத்திரை மருந்து தேவையில்லை. உணவு கரெக்டாக இல்லைன்னு இந்த மாத்திரை மருந்து வேலை செய்யாது. அதான் சொல்லுவாங்க, உணவு மருந்து, மருந்து உணவு. நம்ம நோயோட வாழ்வோம் அல்லது ஆரோக்கியமாக வாழ்வோம், அதை முடிவு பண்ணுறது நம்மோட உணவு, நம்மோட சமையல் அறை. 3 வகையாக சமையல் அறை இருக்குது. நம்பர் 1 இயற்கைய சமையல் அறை. அதில் இயற்கைய உணவு, பழங்கள், பச்சை காய்கறி, கீரை வகை இருக்குது. அந்த உணவு உயிர் உள்ள உணவு. இந்த உணவில் ஒரு நோய் குணப்படுத்துகிற தன்மை இருக்குது. இந்த உணவு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். 2வது வீடு சமையல் அறை. இந்த சமையல் அறையில் நம்ம வீட்டில் பாசமோட சமைக்கிறது பாரம்பரிய உணவு. ஆனால் இன்னைக்கு நம்ம தட்டில் இந்த நம்ம பாரம்பரிய உணவுக்கு பதில் ரிஃபைன்டு வெள்ளை அரிசி, ரிஃபைன்டு வெள்ளை சர்க்கரை, ரிஃபைன்டு கோதுமை மாவு தான் அதிகமாக இருக்குது. அந்த உணவு சாப்பிடும்போது உடம்புல ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும். ஸ்பீடாக குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடம்புல அது கரெக்டாக மெட்டபாலைஸ் ஆகாது. குளுக்கோஸ் மெட்டபாலைஸ் கரெக்டாக ஆகலைன்னு எல்லா வாழ்க்கை முறை நோய் வர வாய்ப்புகள் அதிகமாக ஆயிரும். நம்மோட பாரம்பரிய உணவு சிறுதானிய உணவு ஒரு நல்ல உணவு, நார் சத்துள்ள உணவு, லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. அது சாப்பிட்ட உடனே ரொம்ப மெதுவாக குளுக்கோஸ் பிளட்டில் ரிலீஸ் ஆகும். மெதுவாக ரிலீஸ் ஆகும்போது நம்ம உடல் அது நல்லா மெட்டபாலைஸ் பண்ணிடும். குளுக்கோஸ் நல்லா மெட்டபாலைஸ் ஆயிடுச்சின்னு வைங்க, உடம்புல இந்த நோயும் இருக்காது. அதுக்கப்புறம் சிறுதானியா உணவு க்ரோ பண்ணும்போது தண்ணியும் தேவைப்படாது, இல்லாட்டி ரொம்ப கம்மியாக தேவைப்படும். ஆல்மோஸ்ட் மழை தண்ணியில் க்ரோ ஆகிடும். க்ரோ பண்ணும்போது கெமிக்கல், பெஸ்டிசைட், ஃபர்டிலைசர்ஸ் கூட தேவைப்படாது. அதனால் மண்ணும் கடாது. அதனால் சிறுதானிய உணவு நம்ம தட்டில் சேர்த்துட்டு சேவ் சாயில், சேவ் ஹெல்த், சேவ் வாட்டர், சேவ் என்வாயர்மெண்ட். நம்மோட பிரதமரோட முயற்சினால் யுனைடெட் நேஷன் 2023 சிறுதானிய வருஷம் டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பிசாசு சமையல் அறை. இந்த சமையல் அறையில் ப்ராசஸ் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், இண்டஸ்ட்ரியல் ஃபுட்,
ரிஃபைன்ட் ஃபுட், அனிமல் ஃபுட், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் அடித்து வர ஒரு உணவு. இந்த உணவு இன்னைக்கு நம்ம தட்டில் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. இந்த உணவோட லிஸ்ட் மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. பீஸா, பர்கர், பிரெட், பிஸ்கெட், குக்கீஸ், ஐஸ்கிரீம், எல்லா வகை பேக்கரி உணவு, ஆல் டைப் ஆஃப் பேக்கேஜ்டு பெவரேஜஸ், நம்கீன், சிப்ஸ், நூடல்ஸ், அதுக்கப்புறம் பேக்கெட்டில் அடித்து வர ஒரு உணவு. இந்த உணவில் ஃபைபர் எல்லாம் வழி எடுத்துட்டாங்க. அதில் ரிஃபைன்ட் கார்ப்ஸ், ஹைலி எடட் சுகர், எஸ்பெஷலி ஃப்ருக்டோஸ், சால்ட், அன்ஹெல்தி ஃபேட், ஆர்டிஃபிஷியல் கலர் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் இந்த உணவு கடாமல் இருக்கிறதுக்கு அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ் எல்லாமே கார்சினோஜெனிக். நாளை இந்த உணவு இந்த வகையில் உணவு சொல்ல முடியாது. இது ஒரு ப்ராடக்ட். இது செய்கிறவரோட எண்ணம் பணம் சம்பாரிச்சிட்டு நமக்கு வழக்கமாக இந்த உணவு சாப்பிட்றதுக்கு எடிக்ட் பண்ணணும். இந்த உணவு சாப்பிடும்போது உடம்புல சுகர் ஸ்பைக் ஆகும். சுகர் ஸ்பைக் ஆகும்போது இன்சுலின் ஸ்பைக் ஆகும். வழக்கமாக இந்த மாதிரி சுகரும் இன்சுலின் ஸ்பைக் ஆகும்போது உடம்புல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் எதிர்த்தன்மை கிரியேட் ஆகும். இன்சுலின் எதிர்த்தன்மை என்னன்னு கேட்டால் நம்ம உடம்புல கரெக்டான இன்சுலின் சுரக்குது. ஆனால் இன்சுலினால் குளுக்கோஸ் எனர்ஜியில் கன்வெர்ட் பண்ண முடிய மாட்டீங்க. சிம்பிளாக சொல்லிட்டு போனால் இன்சுலினோட பேச்சு குளுக்கோஸ் கேட்கறது கிடையாது. இந்த இன்சுலின் எதிர்த்தன்மையினால்தான் ஃபேட்டி லிவர் மட்டும் இல்லை, உடல் பருமன், டயபிட்டிஸ், ஹை பிளட் பிரஷர், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ், நியூரலஜிக்கல் டிசீசஸ், கேன்சர், அதுக்கப்புறம் எல்லா வாழ்க்கை முறை நோய் வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நீங்கள் நோய் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் கல்லீரல் கொழுப்பு இயற்கை முறையில் குணப்படக்கும் நினைக்கிறீங்க. அதுக்கு சிம்பிள் டிசிப்ளைன். உங்கள் தட்டில் 60லேருந்து 70% உணவு இயற்கைய சமையல் அறையிலேருந்து எடுங்க. 30லேருந்து 40% உணவு வீடு சமையல் அறையிலேருந்து பாரம்பரிய உணவு எடுங்க. பிசாசோட சமையல் அறை 0 பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் தண்ணி. தண்ணி தான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் 70% தண்ணி இருக்கு. நம்ம உடலும் 70% தண்ணி. அதனால் நம்ம கரெக்டான குவான்டிட்டியில் கரெக்டான தண்ணி குடித்தாதான் நம்மளோட கல்லீரல் ஃபில்ட்ரேஷன் ஒர்க் நல்லா பண்ணும். இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லியாக குடிக்கிறோம் ஆர்ஓ ஃபில்டர் வாட்டர். அந்த வாட்டர் மினரல் டெஃபிஷியன்சி வாட்டர். அந்த மினரல் டெஃபிஷியன்சி வாட்டர்னால் உடம்புல போயிட்டு யூரின் வழியாக மினரல்ஸ் வெளியே கொண்டு போயிடும். மினரலோட டெஃபிஷியன்சி ஆகும்போது கல்லீரல் நாள் கரெக்டாக வேலை செய்ய முடியாது. மெக்னீசியம் ஓட லெவல் கம்மியாகும்போது ஹை பிளட் ப்ரெஷர், ஹிருதி நோய் வர வாய்ப்புகள் அதிகமாகிடும். கால்சியமோட லெவல் லோ ஆகும்போது எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் ஆஸ்டியோபோரிஸ் வர வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஐரன் ஓட லெவல் கம்மியாகும்போது புற்றுநோய் வர வாய்ப்புகள் அதிகமாகிடும். அருவி தண்ணி, ஆற்று தண்ணி நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க. பெரியவங்களாம் சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆற்று தண்ணி அருவி தண்ணி குடிக்கும்போது நோய் இல்லை. ஆற்றுல அருவியில் தண்ணி ஓடிட்டு இருக்கும். ஓடிட்டு இருக்க தண்ணியில் எப்பவுமே ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகும்.
கிட்ட கிட்ட ஆற்று அருவி தண்ணி மாதிரி நம்ம வீட்டில் நம்ம 2 அடுக்கு மண் பானை உயிருள்ள வாட்டர் சிஸ்டம்லேருந்து தயார் பண்ணலாம். இந்த வாட்டர் சிஸ்டமில் தண்ணி கூலான் கல்ல ஓடிட்டு இருக்கு. ஓடுற தண்ணியில் இப்போவுமே ஆக்சிஜன் ஜென்ரேட் ஆகும். அந்த தண்ணி ஆன்டி ஆக்சிடென்ட் தண்ணி ஆயிரும். அந்த தண்ணி குடிக்கும்போது உடம்புல ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மியாகும். உடம்புல இன்ஃப்ளாமேஷன் வீக்கம் கம்மியாகும்போது கல்லீரல்லாம் நல்ல வேலை செய்யும். அதுக்கப்புறம் 4வது வழக்கமான உடல் பயிற்சி, மூச்சு பயிற்சி, யோகாசனம். நம்ம கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கணும் தேவைதான். அதோட முக்கியமான ஒன்று தேவை மண்ணோட தொடர்பு, பூமி தாயோட தொடர்பு. ஆனால் பெரும்பாலும் அதை பற்றி யாரும் பேசிக்கிறது கிடையாது. நம்ம உடலும் மண் தான். ஒரு நாள் நம்மவும் மண்ணில் தான் போக போகிறோம். ஆனால் மண்ணில் போகிற வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு கட்டாயமாக மண்ணோட தொடர்பு தேவைதான். நீங்கள் வரும் கால் தினமா 6 மணி நேரத்து 1 மணி நேரம் மண்ணில் நின்றுட்டு வாக் பண்ணிட்டு இல்லை உட்காந்துட்டு மண்ணோட தொடர்பு வைக்கலாம். இந்த மாதிரி தொடர்பு வைக்கும்போது பூமி தாய் நமக்கு எலக்ட்ரான் கொடுக்கும். நம்ம உடம்புல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகும்போது ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் நியூட்ரலைஸ் ஆகும். உடம்புல பிளட் ஃப்ளோலாம் நல்லா ஆகும். பிளட் ஃப்ளோ நல்லா ஆன உடனே உடம்புல செல்ஸ்கள் டிஷ்யூகள்ஸ்க்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை ஆகும். லிவர் செல்ஸ்களுக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும்போது அவங்க நல்ல வேலை செய்வாங்க. லிவர் இப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கும். லிவர் ஆரோக்கியமாக இருந்தால் இந்த நோயும் இருக்காது. அதோட தினமா 6 மணி நேரம் சூரிய வழி எடுங்க. இந்த 4 ஸ்டெப் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது இப்போவுமே கல்லீரல் பாதிக்காது. கல்லீரல் இந்த ஸ்டேஜில் கொழுப்பு இருந்தால் நம்ம உடம்பும் தானாக கரைஞ்சிரும். தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல லாங்குவேஜ். எனக்கு தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு என்னோட தாய்மொழி ஹிந்தி. அதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல விஷயம் நிறைய மக்களுக்கு தெரியட்டும், நிறைய மக்கள் பயன்படுத்தட்டும். நன்றி, வணக்கம்.